ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் பிரகாஷ் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் ப்ரோ, சொல்லுங்கள். டயபெட்டிஸ் ஃபுட்ஸில் பெஸ்ட் ஃபுட்ஸ் என்ன நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம். அவர் 1லேருந்து 10 வரைக்கும் ரேட்டிங் சொல்லிச்சே, அவங்களுக்கு வருது, நமக்கு வர மாட்டேங்குது. ஃபஸ்ட், பழைய சாதம் 100 அவுட் ஆஃப் 10. ஏன்னா அதில் நிறையா ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. 100 அவுட் ஆஃப் 10 வேணாம் டாக்டர். ஏன்னா நம்ம ஸ்கோரே 1லேருந்து 10 தான் சொல்ல போகிறோம். 100 அவுட் ஆஃப் 10 அப்படின்னா அது கொஞ்சம் அர்த்தமே இல்லாமல் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சாரிப்பா. அடுத்தது புரோட்டாவா, மைதா மாவா, அது -100. அது -100 டாக்டர்? இப்போ தான் சொன்னேன் 100 அவுட் ஆஃப் 10 வேணான்ட்டு. நீங்கள் உடனே ஒரேடியாக -100க்கு போயிட்டீங்களே. அவ்வளோ மிகப்படுத்தி சொல்ல வேண்டாம். நீங்கள் கம்மி சொல்லணுன்னா 1, 2 அது மாதிரி ரேட்டிங் கொடுங்க போதும். ஒரேடியாக மைனஸ்க்கு போகாதீங்க, அது ரொம்ப ஃபேக்காக இருக்குது. சாரிப்பா. அடுத்தது மாம்பழம் டயபெட்டிஸ் உள்ளவங்க சாப்பிடவே கூடாது. அதனால் அதுக்கு -10. மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு டாக்டர். ஒன்று மைனஸ்னு சொல்லுங்கள், இல்லை ப்ளஸ்ன்னு சொல்லுங்கள். மிகப்படுத்தி சொல்லுங்கள். எதுக்கு மைனஸ்ங்கிறீங்க? வேணாம் டாக்டர், நீங்கள் உள்ளபடி சொல்லுங்கள் போதும். மில்லட்ஸ் ஆர் தி பெஸ்ட் ஃபுட்ஸ் ஃபார் டயபெட்டிக்ஸ். ஐ வில் ரேட் இட் 100 அவுட் ஆஃப் 10. ஐயோ, மறுபடியும் 100 அவுட் ஆஃப் 10? ஐயோ, என்னால் முடியாது, நான் கிளம்புறேன். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு டாக்டர். நீங்கள் இப்படிலாம் பண்ணால் தான் வீடியோஸ் வியூஸ் போகும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறீங்க. மக்களே, தயவு செஞ்சு உங்களை ஃபாலோ பண்ணி விட்ருங்க. -100ங்கிறாங்க, -1000ங்கிறாங்க, கேட்க முடியல நம்மளால்.